இல்லை. இப்போ விஞ்ஞானம் படித்தவர்களுக்கு தெரியும், மருத்துவர்களுக்கு கூட தெரியும். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் நம்ம உடல்ல மனதை ஒட்டி இயக்கத்தை ஒட்டி சொல்லுவாங்க. இணைந்து செய்யக்கூடிய இயக்கக்கூடிய இயக்கங்கள் உறுப்புகளை இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். நான் இதை எடுக்கணும்னு நினைச்சு எடுக்கிறேன், இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இப்படி செய்ததெல்லாம் பதிவாகி தானாகவே ஓடிக்கொண்டிருக்குது. நான் சாப்பிட்டேன்னா அந்த சாப்பாடு ஜீரணமாகி உடல்ல 7 வகையான இதுவா மாறி வருது பாருங்க. இது நான் விரும்பி இப்படி செய்யணும்னு செய்யல, என்னுடைய விருப்பத்துக்கு அப்பாலாக இது நடக்குது. அது நீண்ட காலமாக பரிணாமத்தொடர்ல ஏற்பட்ட அணு அடுக்கும் அத தொல்படு நிலையும் படிப்படியாக வந்து இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கு. இது அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். இதுக்கு மேலாக யூனிவர்சல் வேவ் சிஸ்டம் என்பது ஒன்று இருக்கிறது. அது விஞ்ஞானிகள் இதை இன்னும் ஒத்துக்கொள்ளல. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையில நடந்த அத்தனையும் ஒவ்வொரு பரமாணுவிலையும் பதிவாகி அந்த இயக்கங்கள் எல்லாம் பதிவாகி மீண்டும் வெளியாகி கொண்டே இருக்கிறது. அந்த பதிவுகள்ல அந்த காலத்திலிருந்து இந்த காலத்துல நடந்த நிகழ்ச்சிகள் மாற்றங்கள் அத்தனை இருக்குது. அந்த அலையில தான் எல்லாரும் வாழ்றோம். அதனால இன்றைக்கு ஒரு ஜீவன் பிறந்ததே ஆனால் அந்த ஜீவனுக்கு வேண்டிய அனைத்தும் அதுக்கு அங்க கிட்டிவிடும். அது வேண்டும் வேண்டான்றது இல்லை. அதே போல நீங்க இங்க இருக்கீங்க, உங்களுக்கு நீங்க ஏதோ என்றீங்க, அது வேணும், அது தானாகவே அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் மூலமாகவும் செயல்படும். நீங்க தொடர்ந்து செயல்படலாம் எண்ணி அதுக்கு இல்லாம வேற ஏதோ ஒரு அலை மூலமாக வந்து அது செயல்படும். நீங்க எண்ணினத இன்னும் ஒருத்தர், அதாவது அமெரிக்காவில் ஒருத்தர் இருப்பார், அவர் முடிச்சு வைப்பார். இது யூனிவர்சல் வேவ் சிஸ்டம் என்று. இப்போ சமீபத்தில் ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சியை நோட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, ஒரு திட்டு, பல திட்டுகள் உள்ளன மேல நாட்டுல ஏதோ ஒரு இடத்துல ஐலண்ட்ஸ். அதுல குரங்குகள் தான் வாழ்ந்துகிட்டு இருக்குமா. அந்த குரங்குகளுக்கு மரம் கிடையாது, ஆனா கிழங்குகள், இந்த ஆழ்வள்ளி கிழங்கு மாதிரி ஏதோ ஒரு கிழங்கு அதிகமா அங்க விளையுது, அதை தான் பிடுங்கி தின்னுமா. இப்படியே வாழ்ந்துகிட்டு வருது அந்த அந்த எல்லையில உள்ள குரங்குகள் எல்லாம். ஏதோ ஒரு நாள் ஒரு குரங்கு அந்த மண்ணு அது இதெல்லாம் இருக்குதே, அது பிச்சி 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 போட்டு கடிச்சி போட்டு அதுக்கப்புறம் அது சாப்பிட்றதுன்றது இருந்தது. ஏதோ ஒரு குரங்கு ஒரு நாளைக்கு அது பார்த்துது, பக்கத்துல தண்ணி இருக்குது கடல், அது போய் கழுவிச்சு, அப்படியே அழைச்சிச்சு, எல்லாம் போயிடுது. அதுக்கப்புறம் சுலபமா கடிச்சு சாப்பிடுது. இதை பார்த்தது இன்னொன்னு, அதுவும் கழுவி சாப்பிட்றத ஆரம்பிச்சுது. இப்போ எல்லாரும் இந்த திட்டில் இருக்கக்கூடிய குரங்குகள்லாம் கழுவி சாப்பிட்ற அதே நேரத்தில் அந்த திட்டு சேர்ந்த ஆயிரக்கணக்கான திட்டுகள் இருக்கக்கூடிய எல்லா குரங்குகளும் கழுவி சாப்பிடுதான். இதுதான் யூனிவர்சல் வேவ் சிஸ்டம். இங்க இதே போல நீங்க ஒரு ஆராய்ச்சி நடத்திட்டு இருப்பீங்க, அதே ஆராய்ச்சி இன்னொரு விஞ்ஞானி நடத்திட்டு இருப்பாரு, அங்க அவர் கண்டுபிடிப்பாரு. அந்த கண்டுபிடிச்சது உங்களுக்கு சுலபமாக, அவ்வளோ கஷ்டம் இல்லாதையே உங்களுக்கு தெரிஞ்சுவிடும். இது யூனிவர்சல் வேவ் சிஸ்டம். இந்த மாதிரி நம்முடைய மனதை ஒழுங்குபடுத்தி கொண்டோம்னா இந்த 3வது சிஸ்டத்துல தொடர்பு வச்சுட்டோம்னா மனிதன் தெய்வம் தான்.